மாரணீந்தல் மகாராஜாவை பத்தி தன்னுடைய எண்ணங்களை மாத்திக்கிட்ட சோலைமலை மகாராஜா இனி மாரணீந்தல் மகாராஜாவுக்காக என்ன உதவி செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 18. உலகம் சுழன்றது. 2 தினங்களுக்கு பிறகு மாரணீந்தல் உலகநாத தேவரை சோலைமலை மகாராஜா சந்தித்த போது அவர் முற்றும் புது மனிதரா மாறியிருந்தாரு. அவர்களுடைய சந்திப்பு பிரிட்டிஷ் படையின் மேஜர் துரையின் முன்னிலையில துரையின் கூடாரத்துல நடைபெற்றது. உலகநாத தேவரின் கைகள் மணி கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது. அவரையும் இன்னும் சில ராஜாங்க துரோகிகளையும் என்ன செய்வது அப்படிங்கறத பற்றி மேலாவிலிருந்து வரவேண்டிய உத்தரவை மேற்படி மேஜர் துரை எதிர்பார்த்து காத்திருந்தார். சோலைமலை மகாராஜா மேற்படி மேஜரால் தான் ஏமாற்றப்பட்டதையும் உலகநாத தேவர் பிடிப்பட்டதற்கு தாமே காரணம் அப்படிங்கறதையும் எண்ணி எண்ணி மனம் புண்ணாகி இருந்தாரு. எனவே உலகநாத தேவரை கண்டதும் அவருக்கு விம்மலும் கண்ணீரும் பொங்கி கொண்டு வந்தது. அந்த வெள்ளைக்கார முன்னிலையில் தன்னுடைய மன தளர்ச்சியை காட்டக்கூடாது அப்படிங்கறதுனால பல்ல கடிச்சிட்டு அடக்கிக்கிட்டாரு தன்னோட உணர்ச்சியை. பேச நான் இல்லாம மகாராஜா தவிப்பதை பார்த்த உலகநாத தேவர், மாமா, தாங்களே இப்படி மனம் தளர்ந்தால் இளவரசிக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்கள் அப்படின்னு கேட்டாரு. தேவரோட இந்த வார்த்தைகள் சோலைமலை அரசரோட மௌனத்தை கலைச்சது. ஆறுதல் சொல்வதா? மாணிக்கவல்லிக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? அவள் முகத்தை பார்க்கவே எனக்கு தைரியம் இல்லையே தம்பி. 1000 வருஷம் தவம் கிடந்தாலும் உன்னை போன்ற ஒரு வீரன் கிடைக்க மாட்டானே. மாரணீந்தல் சோலைமலை வம்சங்கள் 2ஐயும் நீ விளங்க வைத்திருப்பாயே. அப்படிப்பட்டவனை மூடத்தனத்தினால் இந்த பாவி காட்டி கொடுத்து விட்டேனே. அந்த வெள்ளைக்கார பாதகன் என்னை ஏமாற்றி விட்டானே. அப்பனே, வெள்ளைக்கார ஜாதியை பற்றி நான் எண்ணியதெல்லாம் பொய்யாய் போயிற்றே. நீ சொன்னது அவ்வளவும் மெய்யாயிற்றே. எந்த வேளையில் இந்த படுபாவி என் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்தானோ அன்றைக்கு உன்னுடைய குலத்துக்கும் என்னுடைய குலத்துக்கும் சனியன் பிடித்து விட்டது. மேஜர் துரை அந்த பக்கங்களில் பழகி பழகி கொஞ்சம் தமிழ் தெரிந்து கொண்டிருந்தான். எனவே சோலைமலை ராஜாவோட ஆத்திரமான பேச்சு கேட்டு சிரிச்சான். அவனுடைய சிரிப்பு சோலைமலை மகாராஜாவுக்கு நெருப்பா இருந்தது. பாவி, என் அரண்மனை சோற்றை தின்றுவிட்டு எனக்கே துரோகம் செய்தாயே. செய்வதையும் செய்துவிட்டு இப்போது ஹீ ஹீ என்று சிரிக்கிறாயே அப்படின்னு சொன்னாரு சோலைமலை மன்னர். துரோகமா? என்ன துரோகம்? யாருக்கு துரோகம்? நீர்தானே இந்த ட்ரைட்டரை எப்படியாவது காப்சர் செய்து ஹேங் பண்ணியே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தேர் அப்படின்னு கேட்டாரு மேஜர் துரை. இதை கேட்டதும் சோலைமலை அரசரோட முகம் வெக்கத்தால சிரித்து கோபத்தால கருத்தது. அதை கவனித்த மாரணீந்தல் அரசர் அங்கேயே ஏதாவது விபரீதம் நடந்து விடாமல் தடுக்க எண்ணி, மாமா, நடந்தது நடந்து விட்டது. இனிமேல் அதை பேசி என்ன பயன்? இந்த வெள்ளைக்காரன் என்னை விடப்போவதில்லை. கட்டாயம் தூக்கு போட்டு கொன்று விடுவான். அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றேனே, அதுவே எனக்கு போதும். மன திருப்தியுடன் சாவேன். தாங்கள் குமாரியிடமும் நான் சொன்னதை சொன்னதாக சொல்லுங்கள். விதியை மாற்ற யாராலும் முடியாது. இளவரசி என்னை மறந்துவிட்டு வேறு நல்ல குலத்தை சார்ந்த ராஜகுமாரனை மணந்து கொள்ளட்டும். இது என்னுடைய விருப்பம், வேண்டுகோள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு மாரணீந்தல் உலகநாத தேவர். அப்போது சோலைமலை மன்னர் நடுவுல குறுக்கிட்டு, தம்பி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? என் குமாரியை யாரென்று என்று நினைத்தாய்? உன்னை எண்ணிய மனதினால் இன்னொருவனை எண்ணுவாளா? ஒரு நாளும் மாட்டாள். இந்த படுபாவி உன்னை விடாமற் போனால் என் மகளும் பிழைத்திருக்க மாட்டாள். உங்கள் இருவரையும் பறி கொடுத்து விட்டு நான் ஒருவன் மட்டும் சோலைமலை கோட்டையில் பேய் பிசாசை போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்க நேரிடும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் கேள். சோலைமலை முருகன் அருளால் அப்படியொன்றும் நேராது. நீ தைரியமாய் இரு அப்படின்னு சொன்னாரு மகாராஜா. ஆகட்டும் மாமா, நான் தைரியமாகவே இருக்கிறேன். தாங்களும் மனதை தளர விடாமல் இருங்கள். இளவரசிக்கும் தைரியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு மாரணீந்தல் அரசராகிய உலகநாத தேவர். மறுநாள் உலகநாத தேவருக்கு சாப்பாடு கொண்டு வந்த ஆளு துரை கவனியாத சமயம் பார்த்து ஒரு ரகசிய செய்தி சொன்னான். சோலைமலை மகாராஜா மேஜர் துரையிடம் கூடிய வரையில் மன்றாடி பார்க்க போவதாகவும், அப்படியும் துரை மனம் மாறாவிட்டால் தூக்கு போடும் சமயத்தில் உலகநாத தேவரை விடுவிக்க வேண்டிய வீரர்களை தயார்படுத்தி வச்சிருப்பதாகவும்
அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள தேவரும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாக அவன் தெரிவிச்சான். துரையிடம் மன்றாடுவது என்பது மாரணேந்தலுக்கு பிடிக்கவில்லை. ஆனா இரண்டாவதா சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனவே அது முதல் அவர் மிக்க உற்சாகமாகவே இருந்தார். சுருக்கு கயிறுகள் வரிசையாக தொங்கிய எழுப்ப மரத்தின் கிளைக்கு அடியில் நின்ற போது கூட உலகநாத தேவரோட உற்சாகம் குறையல. சோலைமலை அரசர் மேஜர் துரையிடம் மன்றாடி கொண்டிருப்பது மட்டும் அவருக்கு எரிச்சலை அளிச்சது. எப்போதும் அவர்களுடைய பேச்சு முடியும், எப்போது தூளை தூக்கு போட உத்தரவு கொடுப்பான், எப்போது சோலைமலை மகாராஜா மறைவான இடத்தில் தயாராக வைத்திருந்த வீரர்கள் தடதடவென்று ஓடி வருவார்கள். அவர் பரபரப்புடன் இதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனா அவருடைய எண்ணமும் சோலைமலை மகாராஜாவோட முன்னேற்பாடும் ஒன்றும் நிறைவேறாத வண்ணம் விதி குறுக்கிட்டது. உலகநாத தேவர் சிறைப்பட்ட செய்தியை கேட்டதிலிருந்து சோகத்துல ஆழ்ந்து படுத்த படுக்கையில இருந்து மாணிக்கவல்லி சரியா அந்த சமயம் பார்த்து அரண்மனை மேல் மச்சில ஏறி உப்பருகியோட முகப்புக்கு வந்தா. கோட்டை வாசலுக்கு சமீபத்துல இழுப்ப மரத்தோட அடியில தொங்கிய சுருக்கு கயிற்றோட கீழே தன்னோட காதலர் நிற்பத பார்த்தா. அவ்வளவுதான், ஓ என்று அலறிக்கிட்டே கீழே விழுந்தா. உலகம் சுழன்றது. தினம் ஒரு தடவை சுழன்று வருஷத்துல 365 தடவை சுழன்று இந்த மாதிரி 100 வருஷம் காலம் தன்னை தானே சுழன்று தீர்த்தது. 100 வருஷத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெற்றிருந்த இந்தியாவில இருளடைஞ்ச ஒரு ஜில்லா சிறைச்சாலையில அறையில குமாரலிங்கம் தனியா அடைக்கப்பட்டிருந்த போது மேற்கூறிய சம்பவங்கள் எல்லாம் அடிக்கடி அவன் நினைவுக்கு வந்ததோடு இல்ல, அந்த அனுபவங்களை எல்லாம் அவன் திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். 20ஆம் நூற்றாண்டுல கலாசாலையில ஆங்கில கல்வியும் விஞ்ஞான சாஸ்திரமும் கற்று தேர்ந்த அறிவாளியான அவன் பல முறையும் இதெல்லாம் வீண் பிரம்ம, ஆதாரமற்ற மன பிராந்தி அப்படின்னு தனக்குத்தானே அறிவுறுத்து கொண்டு பார்த்தான். ஆயினும் அந்த பிரம்ம நீங்குவதா இல்ல. குமாரலிங்கம் சிறைப்பட்டு கீழ்கோர்ட்டுல விசாரணை நடந்து கொண்டிருந்த போது வழக்கு நடத்தும் விஷயத்துல சிறிதும் சிரத்தை இல்லாம இருந்தான். அவனுக்காக இலவசமா வந்து வாதாடிய மக்கள் அவனுடைய அசிரத்தைய பார்த்து அடிக்கடி கடிந்துகிட்டு இருந்தாரு. வழக்கில் நான் ஜெயிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நீ இப்படி ஏனோ தானோ என்று இருந்தால் கேஸ் உருப்படாது. தூக்கு மரத்தில் நீ தொங்கியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாரு. உன் விஷயம் சிரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய உற்றார் உறவினர் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அவர்களை கொண்டு குமாரலிங்கத்துக்கு ஊக்கமளித்து உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாரு. ஆனா குமாரலிங்கமோ தனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லை என்றும் தன் விஷயத்தில் சிரத்தையுள்ளவர்கள் இல்லையே என்றும் சாதித்து வந்தான். ஒரு நாள் வக்கீல் வந்து, ஏண்டா அப்பா உனக்கு ஒருவருமே உறவில்லை என்று சாதித்து விட்டாயே, சோலைமலை மணியக்காரர் உன் மாமாவாமே அப்படின்னு கேட்டாரு. இந்த பொய்யை உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு குமாரலிங்கம் ஆத்திரத்தோட கேட்டான். சாஷாத் சோலைமலை மணியக்காரரே தான் சொன்னார். அதோடு இல்லை, உன்னுடைய கேஸை நடத்துவதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவழிக்க தயார் என்றும் சொன்னார். இதை கேட்டதும் குமாரலிங்கத்தோட மனநிலைமையில பெரும் மாறுதல் ஏற்பட்டது. அப்போதைக்கு உயிரில் ஆசையும் வாழ்க்கையில் உற்சாகமும் ஏற்பட்டு விட்டது. பொன்னம்மாளோட நிலைமையை பத்தி மணியக்காரரிடம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அளவில்லாம உண்டாயிடுச்சு. எனவே வக்கீலிடம், நான் சொன்னது தவறுதான் ஐயா, ஆனால் சோலைமலை மணியக்காரர் என் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து அடுத்த தடவை தாங்கள் வரும்போது மணியக்காரரையும் அழைத்து வாருங்கள், அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னான் குமாரலிங்கம். வக்கீலும் அதையேதான் அவனிடம் இருந்து விரும்பினாரு. ஆதலால் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஒரு நாள் வக்கீல் தன்னுடைய வாக்க நிறைவேற்றினாரு. சோலைமலை மணியக்காரரை அழைத்து கொண்டு வந்தாரு. முன்னே பாலடைஞ்ச கோட்டையில வேட்டை நாய் பின்தொடர சென்ற மணியக்காரருக்கும் இப்போது குமாரலிங்கத்தை பார்க்க வந்தவருக்கும் வேற்றுமை நிரம்ப இருந்தது. கொலை குற்றவாளிகளுக்கென்று ஏற்பட்ட கடுஞ்சிறையோட இரும்பு கம்பிகளுக்கு பின்னால குமாரலிங்கத்தை பார்த்ததும் மணியக்காரரோட கண்கள்ல கண்ணீர் ததும்புனது. பேச முடியாமல் தொண்டைய அடிச்சுக்கிட்டது. அவருடைய நிலைமையை பார்த்த குமாரலிங்கம் தானே பேச்சு தொடங்கினான். ஐயா, என்னுடைய வழக்கு விஷயத்தில் தாங்கள் ரொம்பவும் சிரத்தை எடுத்துக் கொண்டிருப்பதாக வக்கீல் சார் சொன்னார். அதற்காக மிக்க வந்தனம் அப்படின்னு சொன்னான். ஆமாம் தம்பி, என் விட்டு திண்ணையிலே அல்லவா உன்னை கைது செய்து விட்டார்கள். அதனால் எனக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தையும் அவமானத்தையும் சொல்லி முடியாது அப்படின்னு சொன்னாரு மணியக்காரர்.
அந்த சமயம் அங்க தாங்க இருந்தீர்களா? தங்களை நான் பார்க்கவில்லையே அப்படின்னு கேட்டான் குமாரலிங்கம். எப்படி பார்த்திருக்க முடியும்? உன்னை நான் தேடிக்கொண்டு அந்த பாழாய் போன கோட்டைக்குத்தானே போனேன். அதற்குள் நீ அவசரப்பட்டு கொண்டு வேறு வழியாக ஊருக்குள் வந்து விட்டாய். எல்லாம் விதியின் கொடுமைதான் அப்படின்னு சொன்னாரு மணியக்காரர். என்னை தேடிக்கொண்டு போனீர்களா? எதற்காக அப்படின்னு அடங்காத அதிசயத்தோடும் ஆவலோடும் குமாரலிங்கம் கேட்டான். பிறகு மணியக்காரர் எல்லாம் விவரமா சொன்னாரு. தலவாய்ப்பட்டினத்துல குமாரலிங்கம் பிரசங்கம் செய்த போது மணியக்காரர் தம்முடைய முரட்டு சுபாவம் காரணமாக இரைச்சல் போட்டு பேசி கலகம் உண்டாக்கி இருந்தாலும் உண்மையில அவன் மேல அப்போதே அவருக்கு மரியாதையும் அபிமானமும் உண்டாகி இருந்தது. சோலைமலைக்கு அவர் வந்த பிறகு தன்னோட மகள் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவது பற்றி சீக்கிரத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சும் தெரியாதது போல இருந்தாது. போலீசார் காந்திக்குள்ளா வேஷம் தரித்து அவனை பிடிக்க வந்த போது அவர் ஏமாந்து விடல. சோலைமலை மகாராஜா மேஜர் துரையின் பேச்சை கேட்டு ஏமாந்த பிறகு 100 வருஷம் இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி நடந்திருக்கிறதல்லவா? பிரிட்டிஷாரோட தந்திர மந்திரங்களையும் சூழ்ச்சி திறமைகளையும் இந்திய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த விதமே மணியக்காரரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனவே அந்த வேஷக்காரர்களோட பேச்ச அவர் நம்புவது போல பாசாங்கு செய்தாரே தவிர உண்மையில அவர்களை நம்பல. அந்த வேஷம் சரித்த போலீஸ்காரர்கள் குமாரலிங்கத்தை பிடிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் ஊகித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர்களுக்கு வெகு தடபுடலாக விருந்து கொடுப்பதற்காக வீட்டுக்குள் சத்தம் போட்டு பேசி ஏற்பாடு செஞ்சாரு. அந்த விதம் பேசி அவர்களை ஏமாத்தி விட்டு பாலடைஞ்சு கோட்டைக்கு போய் குமாரலிங்கத்தை தேடி பிடிச்சு அவனுக்கு எச்சரிக்கை செய்யவே புறப்பட்டாரு. துரதிருஷ்டவசமா அவர் போய் சேருவதற்கு முன்னாலேயே பொன்னம்மா அங்க போயிட்டான். குமாரலிங்கம் தானாகவே வந்து அகப்பட்டுட்டான். இதையெல்லாம் கேட்ட போது குமாரலிங்கத்துக்கு வருத்தத்தோடு கூட உற்சாகமும் கலந்து ஏற்பட்டது. பொன்னம்மாளோட தந்தை தன் விஷயத்தில் இப்படிப்பட்ட மனமாறுதல் அடைஞ்சதை நினைச்சு அவன் உற்சாகம் அடைஞ்சான். பொன்னம்மா அவ்வளவு அவசரப்படாது இருந்தா எவ்வளவு நன்றா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் வருந்தினான். பொன்னம்மாள் பேரில் என்ன பிசகு? அவள் சொன்னதை உடனே நம்பி அவசரப்பட்டு ஓடிய என் பேரில் அல்லவா பிசகு? ஒரு கிராம மணியக்காரருக்குள்ள புத்தி கூர்மை காலேஜ் படிப்பு படித்த எனக்கு இல்லையே அப்படின்னு எண்ணி தன்னைத்தானே நொந்துக்கிட்டான். மணியக்காரர் சொன்னதையெல்லாம் மௌனமா கேட்டுக்கொண்டிருந்த பிறகு தான் ஆரம்பித்ததுல இருந்து கேட்பதற்கு விரும்பி துடிதுடித்து கொண்டிருந்த கேள்விய அவன் கேட்டான். ஐயா, பொன்னம்மா எப்படி இருக்கிறாள்? சௌக்கியமா இருக்கிறாளா அப்படின்னு கேட்டான். இது என்ன கேள்வி? என்னமாக சௌக்கியமா இருப்பாள் அப்படின்னார். இது என்ன? உன்னை போலீஸ்காரர் கைது செய்து கொண்டு வந்ததிலிருந்து அவளுக்கு அசௌக்கியம்தான் அப்படின்னு திரும்ப சொன்னாரு மணியக்காரர். அசௌக்கியம் என்றால் உடம்புக்கு என்ன செய்கிறது? வைத்தியம் ஏதாவது பார்த்தீர்களா என்று குமாரலிங்கம் கவலையோட கேட்டான். என்ன வைத்தியம் பார்த்து என்ன பிரயோஜனம்? வைத்தியத்தினாலும் மருந்தாலும் தீருகிற வியாதி இல்லை. மனக்கவலைக்கு மருந்து ஏதும் அவளாலின் நான் நீ போலீசாரிடம் அகப்பட்டுக் கொண்டாய் என்ற எண்ணம் பொன்னம்மாள் மனதில் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவள் மனதில் ஏற்பட்ட கவலை உடம்பையும் படுத்துகிறது. இதை கேட்டு குமாரலிங்கத்தோட நெஞ்சு பிளந்து விடும் போல இருந்தது. ஐயா, தாங்கள் பொன்னம்மாளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதா அப்படின்னு குமாரலிங்கம் சொன்ன வார்த்தைகள்ல அளவு கடந்து துயரம் ததும்பி இருந்தது. நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? சொன்னால்தான் என்ன உபாயம்? நீ வந்து ஆறுதல் சொன்னால்தான் உண்டு. ஆனால் நீ ரொம்ப அசித்திரையாய் இருக்கிறாய் என்று வக்கீல் ஐயா சொல்லுகிறார். அசிரத்தை கூடவே கூடாது. அப்பனே, உனக்காக இல்லாவிட்டாலும் பொன்னம்மாளுக்காக சிரத்தை எடுத்து கேஸை நடத்த வேண்டும். வக்கீல் ஐயா சொல்லுகிறபடி செய்து எப்படியாவது விடுதலை அடைய வழியை பார் அப்படின்னு சொன்னாரு மாணிக்கக்காரர். கதைகளிலே சொல்வது போல அப்போது குமாரலிங்கத்தோட முகத்துல ஒரு சோக புன்னகை தவழ்ந்தது. மனதிற்குள்ள அவன் விடுதலை அடைவதா? இந்த உடம்பிலிருந்து உயிர் போகும்போதுதான் எனக்கு விடுதலை. ஆனால் இதை இவர்களிடம் சொல்லி என்ன பயன்? வீணாக வருத்தப்படுவார்கள் அப்படின்னு எண்ணிட்டான். ஆகட்டும் ஐயா, என்னால் முடிந்தவரையில் சிரத்தை எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் பொன்னம்மாளுக்காக தாங்கள் தைரியம் சொல்லுங்கள். என்னை அடியோடு மறந்துவிடச் சொல்லுங்கள். நல்ல அந்தஸ்தில் உள்ள வாலிபன் யாருக்காவது அவளை சீக்கிரம் கல்யாணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு பரிவோடு குமாரலிங்கம் சொன்னான். இப்படி சொல்லி முடிச்சதும் மாரணீந்தல் உலகநாத தேவர் சோலைமலை அரசருக்கு சொன்ன வார்த்தைகளையே தானும் ஏறக்குறைய இப்போது சொன்னதை எண்ணி திடுக்கிட்டான்.
அதற்கு மணியக்காரர் சொன்ன பதில் மேலும் அவனை திடுக்கிட செய்தது. சோகமும் பரிகாசமும் கலந்த துணியில மணியக்காரர் சிரிச்சிட்டு, குமாரலிங்கம், பொன்னம்மாளை யார் என்று நினைத்தாய்? உன்னை எண்ணிய மனதினால் அவள் இன்னொருவனை எண்ணுவாளா அப்படின்னு சொன்னாரு. இப்போ இனிமேலாவது குமாரலிங்கம் பொன்னம்மாளுக்காக விடுதலை அடைய முயற்சி செய்வானா? பொன்னம்மாளோட நிலைமை இனி என்ன ஆக போகுது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல. அத்தியாயம் 19 உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த அத்தியாயத்தோட இந்த புதினத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.